உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். இது கவின்ஸ் கிச்சன். கவின்ஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி 10 நிமிஷத்துல டக்குன்னு சப்பாத்திக்கு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான கிரேவி ரெசிபி தான். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிரேவி செய்யறதுக்கு நமக்கு 2 அவிச்ச முட்டை இருந்தால் போதும். நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டை எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 முட்டை தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கேன். இதை வேகிறதுக்குள்ள ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நல்லா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. கூடவே ஒரு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது 2த்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம், பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி விழுத்து இதோட சேர்த்துட்டு நல்லா வதங்கிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது கூட நீங்க காரத்துக்கு வேணும்னா காரத்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இது நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் இதுல ஒரு 2ல இருந்து 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வேக வச்ச முட்டை தோல் உரிச்சு இங்க வச்சிருக்கோம். அவிச்ச இந்த முட்டையை கேரட், பீட்ரூட்லாம் துருவோம் இல்லையா, அந்த துருகல் பலகையில எடுத்து இந்த மாதிரி கேரட் துருவுற மாதிரி எல்லாத்தையும் துருகி எடுத்துக்கோங்க. இப்போ நான் துருவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கிரேவியில் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவிச்ச முட்டை வீட்டில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு மஞ்சள் கரு தான் பிடிக்கும், எனக்கு வெள்ளைக்கரு தான் பிடிக்கும்னு நிறைய பேருக்குள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே தனித்தனியாக எடுத்து வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி கிரேவியில் சேர்த்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் அவிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் நான் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ துருவின இந்த முட்டையை கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கிரேவியில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக கரண்டியால் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி பார்த்தீங்கன்னா நம்ம 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்தோம். அது நல்லா சுண்டி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை மாதிரி நீங்கள் கிளறும் போது நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த மஞ்சள் கறி இதோட சேரும்போது இப்போ தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துருங்க. அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு 10லிருந்து 15 முந்திரி பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. உங்ககிட்ட பாலேடு இருந்துச்சுன்னா அதையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இப்போ இந்த முந்திரி விழுதை இப்போ நம்ம கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். கூட கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அதையுமே நான் கலந்துக்கிறேன். இது கலந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபி நீங்கள் முட்டையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் செஞ்சுருங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள், அதாவது சோம்புத்தூள்னு சொல்லுவோம், அதை சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி அப்படி லைட்டாக க்ரஷ் பண்ணி அதோட சுற்றி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான முட்டை தொக்கு ரெடி. இது நீங்கள் முட்டை தொக்கு, முட்டை கிரேவி, முட்டை சட்னி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அவிச்ச முட்டையே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் முட்டை கலந்ததே தெரியாத அளவுக்கு சூப்பராக சாப்பிடுவாங்க. இது சப்பாத்தி, இட்லி, பூரி, தோசைன்னு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறுபடியும் நம்ம இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.